Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை திருவான்மியூர்ல இருக்கிற CERC எக்ஸிபிஷன் கிரவுண்ட்ல தான் வந்து இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கலா உற்சவம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸிபிஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ எக்கச்சக்கமான ஸ்டால்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டால் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆந்திராலேருந்து வந்திருக்காங்க. இவங்க கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா ஜடைக்கு வைக்கிற அந்த வில்லை சுங்கு, ஜடைக்கு வந்து இந்த பூச்சரம் மாதிரி அலங்காரம் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தோரணங்கள் வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து அந்த துணியில் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒன்றுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப அப்படியே ரியலிஸ்டிக்காக வந்து இருக்க மாதிரி இருக்குது. இந்த பூலாம் வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிப்பூ, இந்த ரோஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரியல் ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருக்குது. இங்கே வந்து நம்ம ஒரு சில ஐட்டத்தோட ரேட்ஸ்லாம் கூட வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த சைடில் வந்து இது பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து முத்துமணிலே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூட ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாலை கூட. ஸோ இந்த பொம்மைகள்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கிளாத்லேயே வந்து அவங்க செய்யறது. இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் தான். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வந்து சரம் மாதிரி கூட நிறைய வந்து மாலைகள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை, நவராத்திரி, கோகுலாஷ்டமி இந்த மாதிரியான விசேஷங்கள்லாம் வரும்போது நம்ம வீட்டை வந்து டெக்கர் பண்ணணும். இப்போ நம்ம வந்து வீட்லேயே வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கோன்னா கூட நம்ம வீட்டை டெக்கர் பண்ணோம்னா இந்த மாதிரி ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் நம்மளே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அழகாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், குட்டி குட்டி ஹேண்ட் பர்ஸு, ஹேண்ட் பேக்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஒரு 50 ருபீஸ், 100 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்குது. இந்த பேக்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா 200 ருபீஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி மாலைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லென்த்தில் வந்து நிறைய மாலைகள் வந்து வச்சுருக்காங்க. ஒரு 6 ஃபீட்லேருந்து 8 ஃபீட் 10 ஃபீட் வரைக்கும் கூட வந்து பெரிய பெரிய மாலைகள் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த இந்த ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பேம்பூ ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ பேம்பூவில் என்ன மாதிரியான ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டம்ஸ், ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் தான் பண்ண முடியுன்ற மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த CERC எக்ஸிபிஷன் கிரவுண்டில் இருக்கிற ஒரு ஸ்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கைவினை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான பொருட்கள் தான் இங்கே எல்லாமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் சேர்லேருந்து பேஸ்கட்லேருந்து இந்த கூடைகள் மாதிரி வச்சுருக்காங்க, ஹேண்ட் பேக்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய வந்து குட்டி குட்டி ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இது பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 200 ருபீஸில் வந்து இருக்குது.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் இழையிலே வந்து பண்ணியிருக்காங்க இந்த கிளிப்ஸ் எல்லாமே. இதோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ் வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் வந்து இங்கே வந்து ஸ்டால் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேம்பூ விசிறி இருக்குது, இந்த கூடைகள் வந்து வச்சுருக்காங்க, பர்ஸ் வச்சுருக்காங்க, பேம்பூ டூத் ப்ரஷ் வந்து நிறைய இடத்துல வந்து ஃபேமஸாக இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கேயும் வந்து இருக்குது. இந்த கப்ஸ்லாம் வைக்கிற மாதிரியான இந்த குட்டி குட்டி மேட்ஸ்லாம் கூட வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாலும் மூங்கில் இழையிலே வந்து பண்ணது தான். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது பாக்ஸ் டைப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் இழையில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ஒரு பாக்ஸ் டைப் பேக்காக வந்து இருக்குது. இதோட ஃபினிஷிங்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாடல், இதோட கலர் வந்து வேறு மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டோர் மேட்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேரளாலேருந்து வந்து இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து உட்டன் ஹேண்டிகிராஃப்ட் ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸு நிறைய வந்து உங்களுக்கு டெக்கர் ஐட்டம்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா பேம்பூலையும் சரி, அதரோட நீமோட மற்ற வுட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்கர் ஐட்டம்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி வந்து இவங்க வந்து ஆரோவில்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து பாண்டிச்சேரி ஆரோவில் போனோன்னா அங்கே வந்து இந்த மாதிரியான ஸ்டால் வந்து பார்க்க முடியும். சேம் அதே ஸ்டால் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஐட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இது பாருங்கள், வெஜிடபிள் கட்டர்ஸ்லேயே வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உட் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க.
இதெல்லாமே வந்து பேம்பூலேயே வந்து வால் ஹேங்கிங்ஸ். ஸோ இதோட சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளசண்ட்டாக. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மசாஜஸ், ஸ்பூன்ஸ், கரண்டி இதெல்லாமே வந்து உட்டனில் வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து அந்த டிஃப்யூசர்ஸில் வந்து வைக்கிற மாதிரியான ஊதுபத்திலாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டால் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரியான ஒரு டெக்கர் ஐட்டம்ஸ் கூட நிறைய இருக்க மாதிரியான ஸ்டாலாக இருக்குது. This product from Auroville, Pondicherry. இது வந்து ஃபுல்லாக வந்து ஹேண்ட் பிளாக் கலம்காரி. கொஞ்சம் சத்தமா. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்மளுக்கு இது வந்து ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நம்மளுக்கு ஜிப் ஓப்பன் பண்ணிங்கன்னா டபுள் ஸ்ட்ரிப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 பவுச்சஸ் வரும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஜிப்ஸ் வந்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா பேக் சைடு தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக. இப்போ சைல்டுலாம் என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸில் போவாங்க, நம்மளுக்கு ஸ்டோலன் ஆகும், பொருள்லாம் திருடு போகும். அதனால் வந்து நம்ம வந்து பேக் சைடு தான் வச்சுருக்கோம் ஸ்டோரேஜ். இது ஒரு மாடல் இருக்குது. இதில் 2 சைஸ் வரும். இது ஸ்மால் சைஸ் வந்து 600 வரும், பிக் சைஸ் 700 வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் கிட்ஸு. ட்ராவல் கிட்டில் பார்த்தீங்கன்னா இது செட் ஆஃப் 2 வரும். நம்மளுக்கு 320 வரும். நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப் வித் வாட்டர் ப்ரூஃப். நம்மளுக்கு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சுதுன்னா பிச்சுக்கும், இதெல்லாம் பியாது. நம்மளுக்கு எல்லாமே குவாலிட்டி வைஸ் தான் நம்மக்கிட்ட எல்லாமே ரேட் இருக்கும். எல்லாம் கஸ்டமர் கேட்குறது வந்து ரேட் அதிகமாக இருக்குதுன்னா நம்ம வந்து குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட் தான் நம்ம கொடுக்குறோம். திஸ் இஸ் ஃப்ரம் ஆரோவில். நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பை பண்ண மட்டும் போதும். செட் ஆஃப் 2 வரும், 320 வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லிங் டைப். பர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும் ஸ்லிங் பேக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேப்டாப் பேக்ஸ். எல்லாமே ஃபுல்லாக ஃபேன் பிளாக் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்க பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ் தான் கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து 15 இன்ச்சஸ்க்கு ஜிப் கொடுத்துருக்கோம். ரைட் அண்ட் லெஃப்ட் ஜிப்ஸ் வரும். வித் ஹேண்ட்லரோட வித் ஸ்லிங் பேக், ஸ்லிங்கோட வரும் இந்த பேக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 700 வரும் லேப்டாப் பேக்ஸு. ஃபுல்லி ஃபோமி. நம்மளுக்கு வந்து சேஃப்டியாகவும் இருக்கும் லேப்டாப்ஸ் வச்சா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. நார்மல் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 650 வரும். இது ரோப் மாடல். இது 625 வரும். இதில் 2 மாடல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிக் சைஸ் பேக். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் 5 ஜிப்ஸ் வரும். நம்மளுக்கு இதுதான் பிக் சைஸ் பேக்கு. நம்மளுக்கு குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கும். வாட்டர் ப்ரூஃப் ஷீட் பேக். என்கிட்ட எல்லாமே வாட்டர் ப்ரூஃப்
ஒரு 3 or 4 பேக்ஸ் மட்டும்தான் வித்தவுட் ஃபுல் காட்டன். இது வந்து வாட்டர் ப்ரூஃபு. நம்மளுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 டிவைடர்ஸ் வரும். 2 டிவைடர்ஸ் வரும். ரைட் அண்ட் லெஃப்ட்டில் 14 inches ஜிப் கொடுத்துருக்கோம். பிக் சைஸ் பேகு. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் ரெண்டு சைஸஸ் வரும். ஆஃப் கலர் மாதிரி வித் சில்க் பேட்டர்ன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு பர்ஸில் பார்த்தீங்கன்னா பர்ஸ் கலெக்ஷன்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து என்னோட ஷாப்பில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். நம்மளோட பர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 10 ரூபா அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ஃபோமி டைப் நம்ம ஃபோமி டைப் வந்து உங்கள் பொருளை தொட்டாலே உங்களுக்கு தெரியும் நம்மளோட குவாலிட்டி. நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் பேக்ஸு. இந்த பேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலம்கரி கிளாத்தில் பண்ண பேக்ஸு. ஸோ ரொம்ப ரொம்ப அழகான நல்ல குவாலிட்டியான வந்து பேக்ஸ், பர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க நமக்கு வந்து ரொம்ப கிளியராக எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்டாலில் வந்து பாருங்கள் எவ்வளோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா நலம் ஹெல்த் கேரோடது. ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இந்த பீட்ரூட் மால்ட்டு, கேரட் மால்ட், அந்த மாதிரி நிறைய மால்ட் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஹேர் ஆயில், ஹனி, ஹேர் டை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. சார் இது வந்து பிளட் பியூரிஃபைட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்ன சேர்த்துருக்குன்னா இதில் இஞ்சி, பூண்டு, லெமன், ஆப்பிள் சைடர் வினிகர், தேன் தயார் பண்ணுறது. இது வந்து நம்ம 1 கிளாஸ் தண்ணியில் 1 ஸ்பூன் டைல்யூட் பண்ணி எம்டி ஸ்டமக்கில் குடிக்கணும். 2 வகையாக யூஸ் பண்ணலாம். நார்மல் வாட்டர் குடிக்கலாம், ஹாட் வாட்டர் அதாவது வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணலாம். வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணால் வெயிட் வந்து ரிடியூஸ் ஆகும். அந்த மாதிரி ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிட்டா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் பிளட் பியூரிஃபிகேஷன் அந்த மாதிரி கெட்ட கொழுப்பையெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இது வாரத்தில் 4 நாள் அல்லது 5 நாள் சாப்பிட்டா போதும். நம்ம ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பு, பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் கிளியர் பண்ணும். அதே மாதிரி அடைப்பில் ஏற்படுத்துகிற கொழுப்பு இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி ப்ராடக்ட். அதே மாதிரி குழந்தைகளுக்கு வீக்லி ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குழந்தைகள் சாக்லேட், பிஸ்கெட் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க இல்லையா, அதில் இருக்கிற ப்ரெசர்வேட்டிவ், சுவையொட்டிகள் வந்து அவங்களுடைய பசியை கெடுக்கும், அவங்களுடைய பசியின்மை உருவாக்கும். அதை வந்து கிளியர் பண்ணி குடலை சுத்தப்படுத்தி கேட்டு சாப்பிடும்படியாக வைக்கும் அந்த மாதிரி ப்ராடக்ட் இது. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா மல்டி வைட்டமின் மால்ட். இதில் என்னென்ன சேர்த்துருக்குன்னா பப்பாளி, மாதுளை, பீட்ரூட், கேரட், நாட்டு சக்கரை, பாதாம், முந்திரி, ஏலக்காய் இது சேர்த்து தயார் பண்ண ஒரு ப்ராடக்ட்டு. இது ஹார்லிக்ஸு, பூஸ்ட் இந்த மாதிரி சாப்பிட்றீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிளட் லெவல் குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு பீட்ரூட் இருக்குது. அதே மாதிரி மற்ற எல்லா சத்துக்களையும் நம்ம உணவில் கிடைக்காத சத்துக்களை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு மற்ற ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் சிறப்பான உணவு. இதில் பாதாம் கூட தோல் நீக்கி தான் சேர்த்துவோம். அந்த மாதிரி ப்ராடக்ட் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வெற்றிலை லேகியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா கும்பகோணம், கார வெத்தலை, ஜாதிக்காய், மாசிக்காய், கடுக்காய், ஜாதிபத்திரி, ஏலக்காய், கிராம்பு இதில் வச்சு தயார் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்னென்னா நரம்பு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, வெரிகோஸு, ஸ்ட்ரோக்கு, கைகால் மறுத்து போகிறது, நடுக்கம், வாதம், முடக்கம், கைகால் வராமல் இருக்கிறது, ஜன்னி கூட இதை வச்சு சரி பண்ணிக்கும். அதே மாதிரி ஆண்மை சக்தி பன்மடங்கு வைக்கக்கூடிய. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட மில்லட்ஸ் அவல். இது வந்து மில்லட்ஸ் அவல். இதில் என்னென்னா சாமை, திணை, வரகு, கம்பு, சோளம், ராகி எல்லா தானியங்கள்லையும் அவலாக செஞ்சு வச்சுருக்கோம். இது எங்ககிட்ட எல்லா அவலும் கிடைக்கும். அதே மாதிரி மில்லட்ஸில் ரைஸ் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்ககிட்ட ஒரு ஹேர் ஆயில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான தலையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்வு தரக்கூடிய ஒரு ஹேர் ஆயில். இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம்னா ஃபஸ்ட்டு வந்து சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெயில் கற்றாழை, வெந்தயம், கரிஞ்சீரகம், சின்ன வெங்காயம், கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி இலை, முருங்கை இலை இதெல்லாம் சேர்த்து காய்ச்சிற ஒரு ஆயில். இதை நீங்கள் யூஸ் பண்ணால் தலையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இதுக்கு தீர்வு கிடைக்கும். அதாவது முடி கொட்டுறது, பொடுகு, இளநரை போன்ற என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி செய்து கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஆயில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கிட்ட சீகக்காய் இருக்குது. நலம் ஹெல்த் கேர் நாங்கள் தயாரிக்கிற இந்த சீகக்காய் பவுடர்.
இதை என்ன பண்ணலாம்னா ஷாம்புக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம். நல்ல நுர வரும், நல்ல எல்லாமே மூலிகை பன்வகையான மூலிகை சேர்த்து தயார் பண்ணியிருக்கோம். இது வந்து மனமாகவே இருக்கும். அதே மாதிரி தலையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு சீகக்காய் பவுடர். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹேர் டை. இது இயற்கையான பொருள்களை வச்சு கீரை வகைகள் அந்த மாதிரி வச்சு தயார் பண்ண ஒரு ப்ராடக்ட். இதை வந்து நீங்கள் முடி கருப்பாகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இயற்கையாகவே கருப்பாக முளைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் உருவாக்கும்.